மாநாட்டில் அவர் பேசினப்போ வந்துட்டு ஏடிஎம்கே அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணல. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏடிஎம்கே சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. லைக் எம்ஜிஆரால வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த கட்சி தொண்டர்களா ரொம்ப பாவம் அப்படின்ட்டு பேசின விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அதை பேசினதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை ரொம்ப ஓப்பனா வந்திருந்தது. டிவிக்கே இப்படி சொல்றாங்க, இவரு எழுதி கொடுத்து பேசுறான்றது இதுல தெரியுதா? அதிமுக தொண்டர்கள் சோர்வா இருக்கிறது இவருக்கு தெரியுதா? நீங்க தான் ஒரு இரும்பு குண்டு கட்டி பிறந்த நாளை கூட வெளியே வராம இருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படி நீங்க அதிமுக இருக்க தொண்டர்கள் பத்தி தெரியுதுன்னா உங்க கட்சியில இருக்குது தெரியணுமே. புசியை தவிர அந்த இவரு மைக் மோகன் தானே? நான் ஆமான்றீங்க. ராஜ்மோகன் யாரு சார்? ராஜ்மோகன் அந்த ஆங்கர் கம்பேர் பண்ணவர் சார். மைக்கோட இருக்கிறதுனால அவரு மைக் மோகன்ற மாதிரி அவரு வந்து ஒரு இது சொன்னாரு. புசி ஆனந்த் ஓசோன் படலம் மாதிரி. நான் கூட இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு, ரொம்ப உணர்ந்து சொல்லிடுறேன். ஓசோன் படம்லாம் பண்ணோம், அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் உள்ள விடாம தடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு? வெளி கட்சியிலேருந்து யார் வந்தாலும் உள்ள விடாம பார்த்து அவங்க கட்சிக்காரங்களை கூட கொஞ்சம் இது பண்ணா தலைவர்கிட்ட போய் நிற்கிறா, தலைவர் பார்க்குற மாதிரி நிற்கிறா, போ அப்படி கொன்றுவேன் அதில் அந்த மாதிரி பார்த்துக்கிறாரா? டேபிள் கீழே போனவர், ஊர்ந்து போனவர் அவர் என்ன சொல்கிறாரு? ஏன்பா ஊர்ந்து போகிறேன் டேபிள் கீழே, இது ஏன் 4 வருஷமாக சொல்லுவேன், என் ஆட்சியில் தான் இருந்தால் சொல்லியான்ற. உன் ஆட்சிலையா சொல்கிறேன்பா, சரி சுந்தரா ட்ராவல்ஸ் அப்படின்றாங்க. இதே தான் அங்கிள் அப்படின்னாரு, அதே தான் இதெல்லாம். யார் அண்ணாமலை? நம்பர் 1 லீடர். பிஜேபிக்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க. 2.62 இருந்தது, 11% கொண்டு போனாங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி லீடர்ஸில் அண்ணாமலை மாதிரி ரீச் ஆனவங்க யாரும் கிடையாது. விஜய் ஜெயிக்க மாட்டார், இவர் வந்து வின்னர் கிடையாது, ஆனால் ஸ்பாய்லர். அவர் வாங்குகிற 10%ஓ 12% யாருக்கான பிடிச்சி இழுத்து விடுவார். இன்னைக்கும் இப்பவும் சொல்கிறேன், இவர்கள் ஒரு பொலிட்டிக்கலாக நகர்வதற்கான ஏற்பாடுகளே இல்லை. விஜய் பேசின அந்த பேச்சும் இன்னொரு ஆடியோ லான்ச் தான். அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகளே தனியாக நின்று ஜெயிக்க முடியாத கண்டிஷனில் எந்த வித அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் வெறுமனே இந்த இளைஞர் கூட்டம் அவரை நம்பி, அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி நிற்க முடியும்? FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் முத்துலிப் சார் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். மாநாட்டில் அவர் பேசினப்போ வந்துட்டு ஏடிஎம்கே அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணல. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏடிஎம்கே சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. லைக் எம்ஜிஆரால வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த கட்சி தொண்டர்களா ரொம்ப பாவம் அப்படின்ட்டு பேசின விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அதை பேசினதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி அவர்கள் சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை ரொம்ப ஓப்பனா வந்திருந்தது. டிவிக்கே இப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க தெரியல அப்படின்ற மாதிரி. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இவரு எழுதி கொடுத்து பேசுறான்றது இதுல தெரியுதா? அதிமுக தொண்டர்கள் சோர்வா இருக்கிறது இவருக்கு தெரியுதா? நீ தான் சிங்கமாச்சா, காட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்கல்ல. ஏதாவது பத்திரிகையாளரை பார்க்கணும், இல்லை பத்திரிகை ஆசிரியர்கள்ட்ட பேசணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யார்ட்டையா பேசியிருந்தா ஏடிஎம்கேல இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சோர்வு இருக்குது, அதான் தெரியும். நீங்கள் தான் ஒரு இரும்பு குண்டு கட்டி பிறந்த நாளை கூட வெளியே வராமல் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அப்படி நீங்கள் அதிமுக இருக்க தொண்டர்கள் பற்றி தெரியுதுன்னா உங்கள் கட்சியில் இருக்குது தெரியணுமே. புசியை தவிர அந்த இவரு யாரு சார்? ராஜ்மோகன் அந்த ஆங்கர் கம்பேர் பண்ணவர் சார். மைக்கோட இருக்கிறதுனால அவரு மைக் மோகன்ற மாதிரி அவரு வந்து ஒரு இது சொன்னாரு. புசி ஆனந்த் ஓசோன் படலம் மாதிரி. நான் கூட இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு, ரொம்ப உணர்ந்து சொல்லிடுறேன். ஓசோன் படலம் என்ன பண்ணோம், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் உள்ள விடாம தடுத்துட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு? வெளி கட்சியிலேருந்து யார் வந்தாலும் உள்ள விடாமல் பார்த்துக்கிறாரு. அவங்க கட்சிக்காரங்களை கூட கொஞ்சம் இது பண்ணா தலைவர்கிட்ட போய் நிற்கிற, தலைவர் பார்க்குற மாதிரி நிற்கிற, போ அப்படி கொன்றுவேன் அதோட அந்த மாதிரி பார்த்துக்கிறாரா? அப்போ தன்னை சுற்றி ஒரு இரும்பு வேலி பின்னப்பட்டிருப்பது கூட தெரியாமல் இன்னைக்கு இருக்கிறாரு. ஒரு 3 பேர் தான் அந்த கட்சியை லீடு பண்ணுறாங்க. இந்த லட்சத்தில் நீங்கள் போய் அதிமுக வந்து தொண்டர்கள் சோர்வா இருக்குன்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்றாரு. என்ன எங்கே இருக்குது? ஏங்க 2019 0-1 ஒரே ஒரு தொகுதி 38 இவங்க ஜெயிக்கிறாங்க. 2021 10 வருஷம் ஆட்சி பண்ண கட்சி 4 வருஷம் எடப்பாடி மேலே அவ்வளோ முறையீடுகள், அவ்வளோ இது, அவ்வளோ இவங்க பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திப்பாங்கன்னு பார்த்தா 39% 75 சீட்டு ஜெயிச்ச கட்சி இன்னைக்கும் எதிர்கட்சி. 2024 தனித்தனியாக நின்னாலும் 21% வாங்குற கட்சி. எல்லாம் கூட விட்டுருங்க. சமீப இது எழுச்சி பயணம்னு போறாரு. எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கா இல்லையா? பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரா இல்லையா? அவர் பேச்சுக்கு இவங்க பதில் சொல்ல முடியாம இவங்க என்ன பண்றாங்க? டேபிள் கீழே போனவர்,
ஊர்ந்து போனவருன்னு. அவரு என்ன சொல்றாரு, ஏன்பா ஊர்ந்து போறேன் டேபிள் கீழே, இது ஏயா 4 வருஷமா சொல்லுவேன், அதான் வந்துட்டேனையா ஊர்ந்து இருந்து, என் ஆட்சியில தான் இருந்தா சொல்லியான்றாரு. உன் ஆட்சியிலையா, அது சொல்றேன் பாரு, ஸ்ரீ சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்றாங்க. இதே தான் இந்த அங்கிள் அப்படின்னாரு, அதே தான் இதெல்லாம். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமாப்பா நான் விவசாயி பையன், நான் பஸ்ஸில் தான் போவேன், உங்கள் அப்பா கோடீஸ்வரர், நீ ஃப்ளைட்டில் போவேன், கவுண்டர் அட்டாக். அப்போ இவர்களுக்கு என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க, ஆட்சியில் இருக்கிறத விமர்சனம் பண்ணுங்கன்னா இவர்கள் இதில் ஜாலியாக இருக்காங்க. நேற்று அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். இன்னைக்கு கோவம் வருதா, என்ன அங்கிள்ன்ற கோவம் வருது இல்ல? இதே கோவம் தான் எடப்பாடிக்கு வந்தது. கண்டிப்பா சார். நீங்க விமர்சனம் பண்ணணும்னா அரசியலை விமர்சனம் பண்ணணும். வருஷம் பூரா நீங்க பாத்தீங்களா, உதயநிதி பேச்சு பாத்திருக்கீங்களா? அவர் ஒவ்வொரு மேடையிலையும் தவழ்ந்து போனார், ஊர்ந்து போனார், வேற பேச்சே இருக்காது. அப்ப இதையே எவ்வளவு வருஷமா சொல்லுவீங்க? இதே மாதிரி இப்ப நீங்க இவரு பேச்சுல இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு போறாரு. இதை தாண்டி விஜயுடைய பேச்சு, அதிமுக தொண்டர்கள் அதை பத்திலாம் விமர்சனம் பண்றாரு. ரைட்டு, எம்ஜிஆரை நீங்க வாடகைக்கு எடுத்துக்கிட்டீங்க, அதிமுக இப்படி இருக்கின்றீங்க. அவரு கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் பார்த்துட்டாரு. கரெக்டா? 52 லட்சம் மக்களை சந்திச்சிருக்காரு. நீங்க 2.5 லட்சம் பேர் உங்க முன்னாடி இருக்கவங்களை பார்த்துருக்கீங்க. இதுக்கே இவ்வளவு பேசுறீங்களே, அதிமுக எங்க இருக்குன்னு கேக்குறீங்களே, அவர் சொல்றாரு, இதோ இங்க இருக்கு, இதை பாருப்பா, கூட்டத்தை பாரு, இங்கேதான் இருக்குதுன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, தம்பி டீசெண்டா சொல்றாரு, நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் அனுபவம் கூட உன் வயசு இல்லை, நீ 49 வயசு தான், உன்னோட 2 வருஷம் கூடுதலா என்னுடைய அரசியல் அனுபவமே அப்படின்றாரு. இன்னொன்னு, இவங்க எல்லாமே கீழே இருந்து வந்தவங்க, அடி உத எல்லாம் பட்டு முட்டி தள்ளி அது தள்ளி தள்ளி உசியானது பண்ணுகிற எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து மேலே வந்தவங்க. பொலிட்டிக்கலா நீங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சில பேர்ல அவர் ஒரு ஆள், எடப்பாடி பழனிசாமி 38 மாவட்டங்கள் பிரச்சனைகளை சொல்லுவார். 38 மாவட்டங்களை சொல்லுவாரு. இன்னைக்கு இவர்கள் யாரையா கூப்பிட்டு 38 மாவட்டம் பேர் சொல்ல தெரியுமா? 38 மாவட்டங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குது? நதி காவிரி வருதுன்னா கடைமடை வரைக்கும், டெல்டா கடைமடை வரைக்கும் போகுதுன்னா காவிரியுடைய அந்த டிராவல் ரூட் கூட சொல்லுவார் அவர். விவசாயிகள் பிரச்சனை சொல்லுவார். பருத்தியை வந்து பிரிக்கிறது காலையில பிரிச்சா வெயிலுக்கு முன்னாடி பிரிக்கணும், மத்தியானம் பிரிச்சா ஒட்டிக்கணுன்ற லெவலுக்கு அவர் தெரியுது. ஏன்னா நான் விவசாயிங்க நான் பண்ணிக்கிறேங்க சின்ன வயசுலன்றாரு. நீங்க அந்த வரப்பு மேல சிமெண்ட் பாதை போட்டு போனவர், கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுருங்க, அவரு அது கூட போனவர் கிடையாது. ஷூட்டிங் டைம்ல வேணா எங்கேயாவது டான்ஸ் ஆடி இருப்பாரு, அவ்வளவுதான் அவருடைய வயல்வெளி விவசாயிகள் தொடர்பு. அப்புறம் ரொம்ப அசால்ட்டா கேட்குறீங்க ஏடிஎம்கே எங்க இருக்குன்னு. ஏங்க இன்னைக்கு பிஜேபி வந்து இறங்கி வந்து கூட்டணி வச்சுக்கிறான். அண்ணாமலையை நீக்கணுங்க, இல்லாட்டி கூட்டணி இல்லைன்னா அண்ணாமலை நீக்கிறாங்க. யார் அண்ணாமலை? நம்பர் 1 லீடர். பிஜேபிக்கு ஒரு வடிவம் கொடுத்தாரு. 2.62 இருந்தது, 11% கொண்டு போனாரு. நீங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபி லீடர்ஸ்ல அண்ணாமலை மாதிரி ரீச் ஆனவங்க யாரும் கிடையாது. எச்ராஜெல்லாம் பேசினா காமெடியா எடுத்துக்குவாங்க, நல்லா நல்லா சிரிப்பா பேசுறீங்க வரட்டுங்களான்னு போயிடுவாங்க. அண்ணாமலை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய ஆளு. அந்த அண்ணாமலையே எங்க கட்சி பிரச்சனை இருக்குது, நான் சேரணும்னா இவரை முதல்ல தூக்குறாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே டாமினேஷன். இவர் ரொம்ப அசால்ட்டா பேசுறாரு. நீங்க சொல்றீங்க அவர் மேலோட்டமா பேசுறாருன்னு, அதுதான் பேசுனாரு. சரி, ஏன் மேலோட்டமா பேசுறாருன்ற ஒரு விஷயம் சொன்னா, ஏன்னா ரொம்ப நாட்களா வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒருவேளை டிவிகே கூட ஏடிஎம்கே கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இவர் பேசும்போதே கூட ரொம்ப சாஃப்ட் கார்னர் பண்ணி அவங்களும் ரொம்ப அட்டாக் பண்ணாம லைக் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டாரு. இன்னொன்னு ஓப்பனா கூட ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் எங்கேயுமே சொல்லலன்றப்போ எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம் என்னன்னா, ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றதுதான். ஏன்னா இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணியில இருக்காங்கன்றப்போ இவரு ரொம்ப ஓப்பனா சொல்றாரு, என்னோட கொள்கை எதிரி வந்துட்டு பிஜேபி தான் அப்படின்றது. சோ क्वेश्चन மார்க்காவே இருக்கு, இவங்களோட கூட்டணி அப்படின்றது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயம். ஃபியூச்சர் முதல்ல எங்க இருக்கு உங்களுக்கு? ஃபியூச்சர்னா 26 எலெக்ஷன். 26 ஆமா சார், 26 எலெக்ஷன் என்டிஏ இருக்கு. அன்புமணிட்ட தான் பார்ட்டி இருக்குது, பிஎம்கே, அவங்க வர போறாங்க. இவங்க ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு 4+1 என்ன சொல்றேன் நைனார் அப்படின்னா பேசிக்கலாம் வாங்க, அவங்க இப்போ அங்கே போகிறாங்க. யார்? பிரேமலதா. வேற என்ன? எல்லா கட்சியும் இப்போ டிடிவி, ஓபிஎஸ் இதே மாதிரி ஆஃபர் லெட்டர் வாங்கி தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஆடுறாருன்றதுனால அவர் மாறி வச்சிருக்காங்க. டிடிவி சாஃப்டா இருக்காரு. இப்போ டிடிவியை எப்படியாவது பேசி உள்ள கொண்டு வந்துருவாங்க. சொல்ல முடியாது. 2026 இந்த ஜனவரி அந்த டீம்ல சசிகலா கூட
பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. திமுக ஜெயிக்கணும், அதிமுக நீங்க வாக்களிங்கன்னு கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணி அமையும். அந்த கூட்டணி தான் ஜெயிக்காதுன்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறது, விஜய் ஜெயிக்க மாட்டார். இவர் வின்னர் கிடையாது. ஆனா ஸ்பாய்லர். அவர் வாங்குகிற 10%ஓ 12% யாருக்கான பிடிச்சி இழுத்து விடுவாரு. அதுல யாருக்கால என்ன கேட்டா என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே வாக்குகள் தான் அவருக்கு. ஆன்டி டிஎம்கே வாக்குகளும் வாங்குவார், அவர்களும் வாங்குவார்கள். நீங்க ஆன்டி டிஎம்கே வாங்குற அளவுக்கு நீங்க இது கொண்டு போகணும், வேட்பாளர் மற்ற விஷயங்கள். அவர்கள் அதுல சமர்த்தா கொண்டு போவாங்க. டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு இருக்குல்ல, சிறுபான்மை மக்கள் 6% கிறிஸ்டியன், 5% முஸ்லீம். அவர்கள் எந்த காலத்திலும் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. போன எலெக்ஷன்லையும் போடல. சீமானுக்கும் போட மாட்டாங்க. சாத்தானின் பிள்ளைகள் அதுன்னு சொல்லிட்டாரு முன்னையே. அதை பிடிச்சி பெருசாகி விட்டாங்க. அதனால் அவருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க யாருக்கு போடுவாங்க? இன்றைக்கி கிறிஸ்டியன் டீம் ஃபுல்லாகவே கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு போகணும்னு முடிவில் பேசிட்டாங்க. இஸ்லாமியர்களும் இவர் அப்படி இப்படி பேசும்போது டிஎம்கே பிடிக்காதவன், மாற்று போட முடியாதவன் இன்றைக்கி போடலான்னு முடிவு. அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு 11%ல் ஒரு 8%க்கு மேலே அங்கே இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஏடிஎம்கேல கிடையாது, டிஎம்கேல இருக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸையும் இவர் இழுக்கிறாருன்னா, ஒரு வீட்டில் அப்பா புள்ள அம்மா எல்லாம் டிஎம்கேனாலும் பையன்ப்பா நான் விஜய்ப்பா அப்படின்னாலும் அந்த ஓட்டும் டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு. இந்த மாதிரி பல இது அவங்கள பிரிக்கும் பொழுது உங்களுக்கு சிக்கல். இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, கூட்டணி மாறுங்கிறன்னு. என்னையாவது இவர்களில் கூட்டணியில் சீட்டு பகிர்வுல பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை விசிகாவோ இல்லை இடதுசாரியில வெளியே வர்றாங்கன்னா விஜய் கூடவே போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் திமுக தான் பிரச்சனை. என்ன 10-12% 14% ஆகுது வச்சுக்கோங்க. அது இவர்களுடைய இதுதான். அந்த வகையிலும் அவர்களுடைய 39 மெயின்டைன் பண்ணால ஜெயிச்சிடலாம். இதுதான் அரித்மேட்டிக். இவர் சொல்றாரு அந்த அரித்மேட்டிக் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கு 67-77 பேசுற சும்மாரா. அப்போ இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி மாநாட்டில் வச்சா கவின் பத்தி பேசக்கூடாது, சரி தீர்மானம் போட்டு எதுவும் பேசலாம், தீர்மானம் போடலாம், தீர்மானத்தை பேசிட்டா சிக்கல், அது ஓரமா வை அப்புறமா கொடுத்துக்கலாம். இப்படிதான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும். இப்பவும் சொல்றேன், இவர்கள் ஒரு பொலிட்டிக்கலாக நகர்வதற்கான ஏற்பாடுகளே இல்லை. விஜய் பேசின அந்த பேச்சும் இன்னொரு ஆடியோ லான்ச் தான். விகடனு ஒரு இது போட்டிருக்கான், விஜய் பேச்சு. நீங்களோட ட்விட்டர்ல எடுத்து பாருங்க. விஜய் பேச்சில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களும் போட்டிருக்கான். 90% அதுல இப்ப நான் பேசணும்ல இதே மாதிரி கருத்துக்கள் தான். டெப்தா இல்ல, மக்களுடைய பிரச்சனை பேசல, எதுவுமே எதிர்பார்த்தது பேசல, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா பல விஷயம் பேசல, எல்லாருக்கும் அதே மேலோட்டமா பேசியிருக்காரு, சினிமா இது மாதிரி பேசியிருக்காரு. அந்த கொஞ்சம் 10%னா தொண்டர்கள் வேற லெவலு ஃபயர் ஏறுன்னு, 90% இதுதான். அப்ப நீங்க யாரையும் பார்க்க வேணாம், நீங்க இதை பார்த்தா கூட உங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கலாம். ஆனா எங்கள்கிட்ட தான் வராது, நாங்க இருந்தா வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம் இல்லன்றனே. அதான் இப்ப அவர் நிலைமை. ஏன்னா அவர்கிட்ட போயிட்டு நீங்க எது கேட்டாலும் தெரியாது. நேற்று பேசணும் 35 நிமிட இதுவே அவர் 10 நாளா மனப்பாடம் பண்ணியிருப்பாரு. அதுல நேற்று நல்லவேளை அவருக்கு ஸ்ட்ரக் ஆகல, ஒரே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி டக்குன்னு போயிட்டாரு. அது ஸ்ட்ரக் ஆகி முடிச்சுட்டு இருப்பாரு. நல்லவேளை ஸ்ட்ரக்காம அப்படி போயிடுச்சு. அது ஒரு பெரிய கலை தானே. சார் ஆக்சுவலா கூட்டணி பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஆனா அவரு நேத்து பேசினப்போ இது டவுட் தான். இப்போ எலெக்ஷன்ல கூட்டணி வைப்பாங்களா, அலைன்ஸ் வைப்பாங்களா அப்படின்றது ஒரு நம்மளோட அனுமானம் தான், வைப்பாங்களா என்னன்றது. பட் நேத்து அவரு பேசினப்போ இந்த கூட்டணி வச்சு பண்ற கட்சிகள்லாம் இல்ல, நாம சிங்கம் போல தனிச்சு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. எங்களுக்கு என்ன டவுட்னா, எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அரசியல்ல இறங்கியிருக்காங்க. ரொம்ப கண்ணியமா சொல்றாங்க 2026ல நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு அலைன்ஸும் இல்லாம அவங்களால ஆட்சியை பிடிச்சிட முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க, டிஎம்கே தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கட்சி. சோ கூட்டணி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச இத கொஞ்சம் மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டிஎம்கே எவ்வளவு பெரிய கட்சி. 234 தொகுதியிலும் வட்ட செயலாளர் இருக்கான். ஒரு வட்டம் ஓரம் போச்சுன்னா அடிச்சு நவுத்துறதுக்கு 8 பேர் இருக்கான் வட்ட செயலா வரதுக்கு. அந்த கட்சி எவ்வளவு வெயிட்டா. எம்எல்ஏ நிற்கிறதுக்கு கோடியில செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. ஏடிஎம்கே சேம் அதே தான். தனியா நிற்குமா ஏடிஎம்கே? அது ஜெயலலிதாவோட போச்சு. அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சிகளே தனியா நின்று ஜெயிக்க முடியாத கண்டிஷன்ல எந்த வித அடிப்படை கட்டமைப்பு இல்லாம வெறுமனே இந்த இளைஞர் கூட்டம் அவரை நம்பி, அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி நிக்க முடியும்? அதுக்கு கேட்ட ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இப்பவே அவங்களாம் விஜய்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க, தலைவரை
25% இப்பவே இருக்குது. செப்டம்பர் மாசம் கிளம்பி ஒரு ரவுண்ட் வந்தா வச்சுக்கோ 10% வந்துரும். 35%. அதுக்கப்புறம் சந்திரசேகர், ஜோசப், விஜய் ஆகிய நான் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அது மட்டும் டேட் நம்ம குறிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரை நம்ப வச்சிருக்காங்க. அவரும் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பிரச்சனை. இதுதான் சார் ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே வந்துட்டு இவங்க ஓகே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன மைண்ட்ல வச்சிருக்காங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிடுவாங்கன்னு இருந்தப்போ இந்த தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள்னு சொன்னதுலேயே அவர் வந்துட்டு மாட்டி எவ்வளவு பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு மக்களை பார்க்கல, எந்த ஒரு போராட்டமும் பண்ணலன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இப்ப 2வது மாநாடு, இதுலயாவது எந்தாவது தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க, மக்களோட பிரச்சனைகளை பேசுவாங்கன்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ரொம்பவே மேலோட்டமா முடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கப்போ இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கப்போ இதுக்கு மேலேயும் இவர் ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எதிர்பார்ப்புகள் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சார் பதில்? ரஜினி பாட்டு ஒன்று வருமே, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடையாது. அவ்வளவுதான். நீங்க என்ன ஜனவரியில சொன்னாங்கல்ல தலைவர் முடிச்சுட்டு அப்புறம் ஜனநாயகம் முடிச்சோன்னு வந்துட போறாரு பிப்ரவரி மாசம்னாங்க. பிப்ரவரியில கேட்டா எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குது, மேல பாருங்க முடிச்சிருவாரு அப்படின்னாங்க. மேல கேட்டவுடனே பிறந்த நாள் அன்னைக்கு கரெக்டா வராரு, ஜூன் 22 வச்சு செய்ய போறாருனாங்க. ஜூன் 22 வெளியவே வரல. என்னன்னு கேட்டா அமெரிக்கா போறது திட்டம் போட்டுருந்தாராம். அதெல்லாம் போகக்கூடாதுங்க, அன்னைக்கு நீங்க இங்க இருந்து பார்க்கணும்னு போ, அங்கேயும் போல இங்கேயும் வரல போ அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டாரு இவரு தலைவர். அதுக்கு அடுத்தது எப்போ பாருங்கன்னாங்க. அவ்வளவுதான். இப்ப செப்டம்பர் பாருன்னு இருக்காங்க. நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்ட் டைம் நேரில் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாரு. நான் சொன்னதான் நடக்கும். என்னையா முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு உடனே புசி தலைவரே அது இது அஞ்சிச்சு தலைவர சரி ரைட் அட்லி அவர் சொல்லுன்றாரு. அவ்வளவுதான். ஓகே, ஆனா ஓட்டு பிரிப்பாரு அப்படின்றது ஸ்பாய்லர் இதா இருக்கு. பாப்போம் சார், எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு யார் யார் என்னென்ன இடத்துல இருக்காங்க அப்படின்றது பாப்போம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார்.